இன்ற தினம் நம்ம மீனாட்சி காலேஜுக்கு எப்பவுமே மாவட்ட ஆட்சியர் வந்தாலும் கூட எப்பவுமே அதிர்ச்சியோட தான் போவார். எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, அது 2 நிமிடம் முன்னாலும் சொன்னாலும் சரி, 2 நாட்களுக்கு முன்னாலும் சொன்னாலும் சரி, அதே அளவுக்கான ஒரு ஒழுங்கு, அதே அளவுக்கான ஒரு கவனம் வந்துட்டு எப்பவுமே நம்முடைய மீனாட்சி அரசு கல்லூரி பெண்கள் கல்லூரியினர் எல்லாரும் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு இன்று நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி கூட ஒரு முன்னுதாரணம். யதார்த்தமா நேற்று முந்தாம் தினம் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் வருகின்ற 2026 தமிழ்நாடுடைய சட்ட சபையுடைய பொது தேர்தலுடைய அறிவிப்பை அறிவித்தார்கள். உடனே மக்கள் மத்தியில தேர்தல் சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நம்ம திட்ட இயக்குனர் நிறைய ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ்கள் நாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு அருமையான ஒரு மாஸ்கட்டை நம்முடைய முகமை மூலமா அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய பேர் இந்த சூழல்ல சொன்னா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். மதுரை மாவட்டத்துக்கு தேர்தலுக்காக அறிவிச்ச மாஸ்கட்டுக்கு கொடுத்திருக்கிற அழகான பேர் சபாநாயகி என்ற ஒரு அழகான பேர். இந்த சபாநாயகியுடைய பொறுப்பு என்ன, இந்த சபாநாயகியுடைய கடுமை என்ன என்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம மாஸ்கட்டுக்கு கீழே ரொம்ப அழகாக நம்முடைய ஏடி ட்ரெயினிங் அவர்கள் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த சபாநாயகி ஒட்டுமொத்த நம்ம தமிழ்நாடு மக்களுடைய ஒரு எண்ணத்தை காமிக்கக்கூடிய ஒரு மாஸ்கட். இந்த சபாநாயகி ஒரு வீர பெண்மணி. நம்ம மதுரையில இருக்கிற மாதிரி, நம்ம கல்லூரியில இருக்கிற மாதிரி, உங்க மாதிரி ஒரு வீர பெண்மணி. இந்த பெண்மணி வருகின்ற 23ஆம் தேதி உங்களுக்காக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்துல உங்க குடும்ப உறவினரோட சேர்ந்து இந்த ஜனநாயகத்துடைய திருவிழாவை நீங்கள் கொண்டாட வேண்டும். எப்படின்னா, ஆத்துல அழகர் இறங்கும் போது அந்த ஜூபிலியன்ஸோட உங்க கல்லூரி அருகில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள்கள் பார்வையிடுவாரோ, அதே மாதிரி வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாடுல குறிப்பா மதுரையில நடக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல்ல உங்க குடும்ப உறவினரோட கூட சேர்ந்து எப்படி திருவிழாக்கு போகுவீங்களோ அந்த மாதிரி நீங்க இந்த ஜனநாயக திருவிழால பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இன்று தினம் ஸ்வீப் ஆக்டிவிட்டி அடிப்படையில உங்களுக்காக இந்த ஒரு போட்டியை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதல்வர் சொன்னபடி இந்த போட்டி உங்களோட 1வது பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு தேர்ந்தெடுக்கிறதுக்காக கிடையவே கிடையாது. அதுக்காகவே எனக்கு 11:30க்கு வர சொல்லியிருந்தாலும் அப்போ வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? 1வது பரிசு செல்வி ஒரு பொண்ணு, 2வது பரிசு குமாரி என்று சொல்லி இன்னொரு பரிசு கொடுத்திருக்கேன். பட் ஆனா நம்ம இளைஞர்கள் இதுல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஓட் வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஓட் போட போறீங்க? பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் கூட இருக்கீங்க. இந்த ஆக்டிவிட்டியுடைய மீனிங் கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கைக்குங்க இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் யாராவது இருக்கீங்க? வெரி குட், எக்ஸலென்ட். சோ மீனிங் ஃபுல்லான ஒரு ஸ்வீப் ஆக்டிவிட்டி பிடிஆர்டிஏ மற்றும் அவர்களுடைய அலுவலகர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் பரிசு கொடுக்கிறது கிடையாது. ஜனநாயகத்தை மேலே உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, உங்களுடைய நம்பிக்கை ஏற்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்திற்கு நிறைய முயற்சிகள் நாம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீட்டிலிருந்து வெளியே ஒரு அரை மணி நேரம் வாக்களிக்கிறது. ஆனா உங்களுக்கு வசதியான வாக்களிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே நம்முடைய அரசு அலுவலர்கள் எல்லாருமே இரவு காலை பார்க்காம, விடுமுறை எதுவுமே பார்க்காம உங்களுக்காக அனைத்து வசதிகள் ஏற்பாடு பண்ணிருக்கோம். மதுரை மாவட்டத்துல 3079 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கு. அத்தனை மையங்கள்ல கூட வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தேர்தல் ஆணையத்துடைய சட்டத்துக்கு இணங்க கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ்கள் வழங்குறது ஒரு நோக்கத்துடன் அனைத்து வசதிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இங்க நிறைய நபர்களுடைய அந்த டிராயிங் எல்லாமே நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய அந்த எண்ணம், அந்த இமேஜினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஜனநாயகம், நம்முடைய இந்தியா நாட்டு, நம்முடைய தமிழ்நாட்டு வருகின்ற தலைமுறை உடைய கையில பத்திரமா இருக்கு என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு தங்கை அவருடைய ஒரு டிராயிங்ல ரொம்ப அழகா டிஃபரெண்ட்
ரொம்ப தெளிவா வந்துட்டு அவர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி படித்தவர்கள் மட்டும் கிடையாது, படிக்காதவர்கள் கூட தைரியமா வந்து இந்த ஜனநாயகத்துல பங்கேற்கலாம் என்றத கூட இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நீங்கள் எழுதிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வருகின்ற தேர்தல் ஆக்சஸபிள் தேர்தல் மட்டும் கிடையாது, நோ voter to be left behind. எந்த ஒரு தள்ளி இருக்கக்கூடிய வாக்காளர் கூட விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற நிகழ்ச்சி இது எல்லாமே. தயவு செய்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடைய இந்த செய்தியை உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட நீங்க கொண்டு சொல்லுங்கள். அவர்களுக்கு கூட வருகின்ற தேர்தல்ல அதிகமா அளவுல, அதிகமா எண்ணிக்கையில நீங்கள் வந்து உங்களுடைய வாக்குரிமை அளிக்கிறது மூலமா ஜனநாயகத்துல உங்களுடைய பங்கை உங்களுடைய கடுமையாக நீங்க காமிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி, இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய 47 நபர்களுக்கும் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் உங்கள் எல்லாருமே என் சார்பில் அனைவரும் கூட வெற்றி. எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் சான்றுகள் உங்களுக்கு நாம் கண்டிப்பாக கொடுப்போம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி